எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் எப்ஸ்டீன் ஐலாண்ட பத்தி மட்டும் தான் தெரியும். மெக்சிகோல இருக்கிற ஜோரா ரான்ச்ச பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? என்னென்ன விஷயங்கள் எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல நடந்ததோ அதுக்கு ஈக்குவலா அதை விட மோசமாவே மெக்சிகன் ரான்ச்ல நடந்திருக்கு. ஜோரா ரான்ச் அப்படிங்கிறது மெக்சிகோல இருக்கிற ஒரு ஏரியா, சுத்தி பாலைவனம், சென்டர்ல ஒரு பெரிய பில்டிங். அங்க அசஸ் பண்ணா வெறும் ஹெலிகாப்டர்ல மட்டும் தான் போக முடியும். இந்த ஜோரா ரான்ச்ச வாங்குறது யாருன்னா அதே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். 1993ல இந்த இடத்த அவர் வாங்கியிருக்காரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிட்டதுல இருந்து இந்த ஜோரா ரான்ச்ச பத்தி நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு மெயில்ல 2 குழந்தைங்களை ஹார்ஷா கொன்னுட்டேன், இந்த பாடியை ஜோரா ரான்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற மலைகள்ல புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் போயிருக்கு. இப்ப நியூ மெக்சிகன்ல இருக்கிற அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ரீ ஓபன் பண்ணுவோம், இந்த மாதிரி மெயில்ஸ் போயிருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஏக்கர்ஸ்ல இவங்க எங்க போய் தேடுவாங்க? இன்ன வரைக்கும் ஒரு பாடி கூட கிடைக்கல அப்படிங்கும் போது இதை தேடுறது கஷ்டம் தான். பட் இதை ஒரு வேலையா மெக்சிகன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லோக்கல்ல இந்த ஜோரா ரான்ச்சோட பேர் என்னன்னா பிளே பாய் ரான்ச் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கேவலமான விஷயங்கள் அங்க நிறைய நடந்திருக்கு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நாம நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களை வச்சு செக்ஸ் டிராபிகிங் மட்டும் பண்ணல, இவர் நிறைய சயின்டிபிக்கல் ரீதியாவும் பண்ணிருக்காரு. கிரிட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலியமா டிஎன்ஏ வச்சு ஹியூமன் ரைஸ் சீட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேர்கிட்ட போன் கால்ஸ்ல என்ன பேசிருக்காருன்னா டைம் டிராவல பத்தி கேட்டிருக்காரு. ஷார்ட்டா நடக்கிற விஷயத்த மறக்க வைக்கிற மாதிரி ஏதாவது மெடிசின் இருக்கான்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. இது எல்லாம் இந்த ஜோரா ரான்ச்ல நடந்திருக்கு. 2017ல வெர்ஜினியா அப்படின்ற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. 2019ல டேவிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இந்த ஜோரா ரான்ச்ல 2 முறை ரேப் பண்ணப்பட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பில்டிங்க 2023ல இன்னும் ஒருத்தர் கூட வாங்கியிருக்காரு. அவர் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க.